வணக்கம். மார்கழி மாதத்தில் நாம் பெருமாளையும் சிவனையும் அற்புதமாக வணங்கிட்டு வருவோம். அதில் திருப்பாவை திருவெம்பாவை என்ற இரண்டு பாடல் குறிப்புகளை பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் பாடிட்டு வருவாங்க. அதில் திருப்பாவையை பெருமாள் கோயிலிலும் திருவெம்பாவையை சிவன் கோயிலிலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணுவாங்க. அதில் சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா திருவெம்பாவையை 20 நாள் செஞ்சுட்டு ஆருத்ரா தரிசனம் முடிஞ்ச உடனே திருப்பள்ளி எழுச்சி சொல்லி சிவபெருமானுக்கு இந்த மாதிரி அடுத்த மாதம் தொடங்கி விட்டது, விழித்தெழு சிவபெருமானே அப்படின்னு சொல்லி வாழ்த்தி கூப்பிடுவாங்க. இப்படி நிகழக்கூடிய இந்த விஷயத்தில் அமிர்தம் சுரக்கக்கூடிய தன்மையும் இந்த மார்கழி மாதத்தில் கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உண்டு. அப்படி வரும்போது கேசரி முத்திரை, அதாவது கேசரி யோகம்னு சொல்லிட்டு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகத்தின் மூலமாக நீங்கள் செயல்படும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அமிர்தம் அப்படிங்கிறது சுரக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை செய்யும்போது உங்களுக்குள்ள அமிர்தம் சுரக்கிறதா அல்லது ஃபஸ்ட்டு விஷம் சுரக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள கசப்பான தன்மை முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெளியே துப்பிவிட வேணும். சரிங்களா? எப்படின்னா உமிழ்நீர் வழியாக தான் அந்த அமிர்தம் சுரக்கப்படும். அப்போது நீங்கள் எங்கேயாவது அந்த கேசரி யோகத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்குள் அந்த உமிழ்நீர் வரும்போது கசப்பாகவும் ஒரு கோலை போலவும் ரொம்ப சளி தொந்தரவு இருக்கிற மாதிரி வடிஞ்சு வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வெளியே துமிழ்ந்து விடுங்கள், துப்பி விடுங்க. அதுக்கப்புறமா இனிப்பான அந்த அமிர்தம் உள்ளே சுரக்க தொடங்கும். அப்படி உள்ளே சுரக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, அதை உள்ளே விழுங்கி கொள்ள தொடங்குங்க. இப்படி விழுங்கும்போது உங்களுக்கு பசி எடுக்காத தன்மை ஏற்படும். அப்படி பசி எடுக்காத தன்மை ஏற்படும் போது என்ன பண்ணிக்காதீங்க, சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. அப்பப்போ கண்டிப்பாக சாப்பிட்டுக்குங்க. என்ன பண்ணணும்னா உடம்பை உருக்கி அப்படியே கொண்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய முனிவர்கள்லாம் ஒல்லியாக இருப்பாங்க இல்லையா? காரணம் என்னென்னா கடும் தவத்தை இந்த கேசரி யோகத்தின் மூலமாக செய்யும்போது அவங்க பசி எடுக்காத தன்மைக்கு இது உள்ள அமிர்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் உள்ளிருந்தே சக்தி எடுக்கிறதுனால தான் அவங்க ஒல்லியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ உணவினை கொடுத்து கொள்வது நல்லது. தகுந்த குருக்கிட்ட போய் இதை முழுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த விளக்கத்தை எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அதுபோக இந்த கேசரி யோகத்துக்காக நாக்கை மேலே மடக்கி அண்ணாக்கை தொட வேண்டும் சொல்கிறதுக்காக சில பேருக்கு பட்டை நாக்காக இருக்கும், அது மேலே போய் தொடாது. அப்படி தொடாத சமயத்தில் நாக்கை உள்ளே குத்தலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் குத்திடாதீங்க. உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு மேலே அண்ணாக்கை தொட முடியுமோ அந்தளவுக்கு தொட்டு மட்டும் பயிற்சி செய்யுங்க. அதுவே உங்களை உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். சரிங்களா? ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இறையர்களோடு சேர்ந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை தரிசிப்பதற்கு கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை உணர்வதற்கு நீங்கள் இந்த யோகத்தை செஞ்சுக்கலாம். இதை எல்லோருமே செஞ்சுட்டு வாங்க. மேலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எடுப்பதற்கான உங்களுக்கு அற்புதமான முத்திரையை ஞான முத்திரை ஒன்று சொல்ல போகிறேன். அதை நீங்கள் நாளைக்கு 11:11 பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன ஆசீர்வாத முத்திரை லிங்க்கை கீழே பதிவிடுறேன். அதையும் நீங்கள் பார்த்து பயணம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயமான முத்திரைகளை நம் முத்திரை மருத்துவத்தில் பார்த்து அதன் மூலமாக மார்கழி நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றலை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கோம். தினந்தோறும் காலை 4:30 மணிக்கு எந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓத்திரை சக்தியை வாங்கி நலமாக இருங்கள். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. லைக் பண்ணுங்கள்.